ஷேய் பார்வதி அம்மா அங்கே தொட்டு இங்கே தொட்டு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இப்போ நீதிமன்றத்தை கடிக்க வந்திருக்கான். புரியுதா? அரசியல்வாதி ஆடு மாடுகளை கடித்து தின்னுட்டு இப்போ நீதிமன்றத்தை கடிக்க வந்திருக்கான். நீதிமன்ற கோர்ட்டை கடிச்சிட்டான். இப்போ அந்த கடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த கணக்கில் கடவுள் தான் முடிக்க முடியும். கடவுள் தான் அதை அடிக்க முடியும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. இந்த கொடியை தூக்கி ஆட்டின பூரா இந்த செம்மத்தில் செயலறைக்கு போயிடுவான். வார்டு வரைக்கும் போயிடுவான். முக்கால் சத்தியம் களை எடுத்து விட்டுருவார். நெல் பயிரில் களை கிடந்தா களை எடுக்காங்களப்பா. ஜர்ஜி கோட்டார் பூரா ஆண் பெண்ணு காலப்பா. நெல் பயிரத்தில் களை எடுக்காங்க. அந்த களை எடுக்கிறது வார்டு சிட்டி கிராமத்தில் கிடக்குது பூராமே அலசி அள்ளி வானரப்படையை வச்சு களை எடுத்து உள்ளே தெளிவார். அப்போ அடுத்தாப்பில் பூமி சுத்தமாக இருக்கும். புரியுதா? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் களை எடுத்து விட்ருவார். நீதி எதான் சொல்கிறார்ல, நீதி நியாயம் தர்மம் என் கையில் இருக்குது, இவன் கையில் கிடையாது. இப்போ நீதி அழிக்க வாரான். நீதி அழிச்சேன்னா என்ன அர்த்தம்? நீதிமன்ற கோர்ட்டை விழுங்க வாரான். விழுங்கு தான் உட்காந்து எங்கே டெல்லியில் பூரா நிதியமைச்சர், குடியரசுத் தலைவர், மந்திரி, எம்பி பூரா முண்டச்சியாக உட்காந்துருக்கு. முண்டச்சியாக உட்காந்துருக்கான். அப்போ அவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? அவனுக்கு அறிவு கிடையாது. 6 அறிவு கொடுத்தாரு. அதான் 2 அறிவில் வந்து நிற்கான். 2 அறிவில் நிற்கிறவனை டெல்லியில் உள்ளவனை பூரா அடைக்க ஒட்டு மொத்தமாக அள்ளிடுவார். இன்னைக்கு கணக்கு போட்டார். தமிழ்நாட்டில் ஒருத்தன் ஏற்கனவே என் மண் என் மக்கள் ஊடாலே கணக்கு போட்டாச்சு. இவனை தமிழ்நாட்டில் வானரப்பட உள்ளே வந்த உடனே இவனுக்கு புடுக்களையும் குண்டிலையும் சாணம் வைப்பார். பார்வதியம்மா நான் சொல்லுதேன்டா, என் ஈசனை அவமதிக்கலாங்கடா. நீதியை அவமதிக்க, நியாயத்தை அவமதிக்க, தர்மத்தையும் அவமதிச்சிட்டேன். நானே ஓப்பன் ப்ளஸில் நானே கணக்கிடுதேன். அவ்வளோ கோபத்தில் இருக்கார். முட்டாப்பையில் அறிவெட்ட முட்டாப்பையலா. அறிவு இருந்தால் இந்த மாதிரி செய்வானா? பேப்பரை அச்சடித்து விட்டு பாழாக்கிட்டான். பூரா பேப்பரை விட்டுட்டான். ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவன் பூரா 20 சாக்கு 50 சாக்குனா என்ன தெரியுமாடா? சாக்குனா தமிழ்நாட்டுக்கார பையில் தெரியும். கோணி பையனா எல்லா ஸ்டேட்லேயும் தெரியும். கோணி பையா 100 கோணி பையா சேர்த்து வச்சுருக்கான். ஒவ்வொரு அரசியல்வாதி எம்எல்ஏ வச்சுருக்கான், எம்பி வச்சுருக்கான், மந்திரி வச்சுருக்கான், முதலமைச்சர் வச்சுருக்கான், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், எல்லாம் பிரதமர், மந்திரி எல்லாம் ஆக்கங்கட்ட பூரா அதர் ஸ்டேட்டு மும்பையிலேருந்து ஆந்திரா வரைக்கும் கோணி பையா சேர்த்து வச்சுருக்கான்டா. கோணி பையா சேர்த்தா அவனுக்கு இப்படி போட்டால் தான் அவனுக்கு தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் சாக்காக சேர்த்து வச்சு விளையாடுதான். அப்போ இவனுக்கு என்ன செய்வார்? இப்போ வழக்கறிஞர்கள் உள்ள முட்டி மோதி கிளியராக எடுக்க வைப்பார். எடுக்க வச்சோன்னே வார்டு வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பான் வழக்கறிஞர்கள். சிட்டி கிராமத்தில் எல்லாமே கரெக்டாக ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் கெச்சு போட்டு கொடுப்பான். வானரப்படை உள்ளே போய் அள்ளி கொண்டு போய் செயலரில் ஏற்றிடுவான். முடிஞ்சு வச்சுடா கணக்கு. அதுக்கு தான் பத்திரப்பதிவு எல்லா கணக்கு எப்படி ஏற்றி வச்சுருக்காரு? சேட்டை பண்ணது ஏற்றி வச்சுருக்காரு. புரியுதா இல்லையாடா? உன் சேட்டையை ஏற்றி வச்சுருக்காரு. புரிஞ்சுக்கப்பா. நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆண் பெண்ணும் உங்களுக்கு தீர்க்க ஆயுசு கொடுப்பார். எல்லாமே கணக்கு உண்டு. இந்த செம்மத்தில் உங்களை உட்கார வச்சு தான் கணக்கு எடுக்கணும். உங்களை வச்சு தான் இவனுங்களை பிடிச்சி ஏற்றி கணக்கு உங்கள் கையில் வாங்கணும்.